ஹலோ மக்களை, வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஷோரூம் கியா. எஸ், ஸோ நம்ம செக் பண்ண போகிற வண்டி கியா கார்னிவலுங்க. இந்தியாவில் 50 lakhs பட்ஜெட்டில் நீங்கள் கார் வாங்க போகிறீங்கன்னா இன்னும் ஒரு 1 month நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த வண்டி நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது, லான்ச் ஆக போகுது. அக்டோபர் 1st வீக்கில் வந்து லான்ச் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ யாருன்னா மெயினாக டொயோட்டா ஃபார்ச்சுனர், எம்ஜி க்ளோஸ்டர், ஈவன் டொயோட்டா இனோவா ஹை கிராஸ் இருக்குது இல்லைங்க. ஸோ அந்த வண்டி வாங்குறவங்க இருந்தாலும் இந்த வண்டி செக் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். அதுக்கப்புறமா டிசிஷன் எடுங்க தான் நான் சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆப்வியஸ்லி இந்த வண்டி 5 meter லாங், கிட்டத்தட்ட 2 meter வைட், எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. மெயினாக இது வந்து எம்யூவிங்க. இது வந்து ஒரு பீப்புள் மூவர். ஆப்வியஸ்லி இது வந்து வேன் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு தெரியும். பட் உள்ளே கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் 1.5 கோடி கொடுத்து அந்த லக்ஸுரி நீங்கள் ஃபீல் பண்ணுற நினைக்கிறது இது வந்து 50-60 lakhsல வந்து உங்களுக்கு ஆஃபர் ஆகும். அதுக்கு கேரண்டிங்க. எம்யூவி சேல்ஸ் பீப்புள் மூவரில் ஆஸ்திரேலியாவில் இந்த வண்டி 80% ஆஃப் சேல்ஸ் வந்து இங்கே வந்து இந்த ஒரு வண்டி எடுக்குது கியாக்கு. ஓகேங்களா, ஓவரால் எம்யூவி மார்க்கெட்டில் 80% இந்த வண்டி சேல்ஸ் ஆகுது. காம்படிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹோண்டா ஆடிசி இருக்குது, டொயோட்டா சேரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா வண்டிங்க இருந்தாலும் இது வந்து டாப் நாச்சில் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்ம வீடியோக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகர் நோஸ் கிரில் வந்து சூப்பராக இருக்குங்களா, செம்ம பெருசாக இருக்குது. ஆக்சுவலி வண்டி செம்ம வைடுங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இதோட பல்க் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியுது. சூப்பராகவும் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வந்து ஒரு சில்வர் லைனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஹெட்லைட் யூனிட்ஸ் வந்து பார்க்குறப்போ டிஆர்எல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். டிஆர்எல்லே வந்து இண்டிகேட்டர்ஸாகவும் வந்து உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. எஸ், ஸோ ஹெட்லைட்ஸ் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து 4 அந்த ஐஸ் க்யூப் உங்களுக்கு தெரியும்ல ஆப்வியஸ்லி. ஸோ அந்த ஐஸ் க்யூப் பேட்டர்ன்ஸ் வந்து இதில் ரன் ஆகுதுங்க. அண்ட் கீழே உங்களுக்கு வந்து ஃபாக் லைட்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். எஸ், ஃபாக் லைட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடாரோட எல்லா ஃபங்க்ஷனிங்குமே வந்து இங்கே இருக்குது. அழகாக இருக்குது ஆக்சுவலாக கியாவோட லோகோ. நமக்கு இங்கே இருக்குது. வண்டி பாருங்கள், செம்ம ஸ்டாண்ட்ஸு. உங்களுக்கு லைக் ஒரு பீப்புள் மூவர், ஒரு வேன் டைப் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அது வந்து ஒரு எஸ்யூவியாகவே வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், ஃபுல் உங்களுக்கு தெரியுதா. ஸோ டிசைன் லாங்குவேஜ் அவ்வளோ பார்த்து பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இதுக்கு வந்து ஒரு செம்ம குடோஸ் கொடுக்கலாம். ஒயிட் வந்து ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. எஸ், ஸோ பார்க்கிங் சென்சர்ஸ் பாருங்கள், எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து பிச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 6 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸோ குட். டயர் செக்ஷன்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து R19 வந்து கொடுத்துருக்காங்க. 235, 55, R19 இது வந்து ஒரு டாப் மாடல். இங்கே 75,000, கிட்டத்தட்ட 35 lakhs வருது. இந்தியாவில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டயரோட ஃபெண்டர்ஸ் எல்லாமே வந்து பாடி கலர்லேயே இருக்குது. பிளாக் கலர் மாதிரி உங்களுக்கு கொடுக்கல, விச் இஸ் ஸோ குட். நல்லாயிருக்கு இந்த வண்டிக்கு. அண்ட் இந்த லென்த்துக்கு இதோட டிசைன், ஷோல்டர் லைன்ஸ், வேறு எந்த ஒரு க்ரீப் இதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக இல்லை. ஸோ இங்கே ஒரு லைன் மட்டும்தான் த்ரூ அவுட் த பாடி ரன் ஆகுதுங்க. ஸோ ஓஆர்விஎம் பாருங்கள், ஆக்சுவலாக செம்ம மேசிவ். இந்த வண்டிக்கு இவ்வளோ பெரிய ஓஆர்விஎம் கண்டிப்பாக தேவை. கீழே நோட் பண்ணிங்கன்னா 360 கேமராக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ இதோட ஷோல்டர், நெக் இது வந்து கிளாஸ் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. நார்மல் பிளாஸ்டிக் பிளாக்கில் கிளாஸ் பிளாக் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு டாப் லைன் இருக்குது, ஜிடி லைன். அதில் வந்து இந்த சில்வர் லைன்ஸ் வந்து இங்கே ரன் ஆகும். அண்டு இங்கேயுமே வந்து ரன் ஆகும். இந்த வண்டியில் வந்து கிடையாது. இது டாப்க்கு ஒரு மாடல் கீழே. ஓகேங்களா. ஸோ ரூஃப் ரேக்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபங்க்ஷன் இல்லை, ஏன்றதை நம்ம உள்ளே வந்து பார்ப்போம். அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்க்குறப்போ பாடி கலர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு க்ரோம் இருக்குது, பட் இது மேட். ஓகேங்களா. ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து இருக்குது. கீ ஹோல் வந்து இதில் வந்து கிடையாது. ஆனால் இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு கீ ஹோல் வந்து இருக்குங்க. பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், எஸ் ஆப்வியஸ்லி இந்த வண்டியில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பொசிஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டோரை திறக்கிறப்போ ஆக்சுவலி டோரே வந்து செம்ம ஹெவி. ஏன்னா அவ்வளோ ஸ்டடி. இங்கே பாருங்கள், அதோட சவுண்ட் கேட்குறீங்களா. ஸோ அவ்வளோ ஹெவிங்க டோரு, ரொம்பவும் பெருசும் கூட. டோர் மேட்ஸோட இது கலர்ஸ் வந்து பாருங்கள். இது வந்து ஒரு டேன் ப்ரௌன் வித் பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சாஃப்ட் டச். ஸோ இது சாஃப்ட் டச், இது வந்து ஹார்ட், இதுவுமே வந்து ஹார்ட். ஓகேங்களா. ஸோ ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டோரோட வித் வந்து பார்க்குறீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி ரொம்ப பெருசு, ஹெவியாகவும் வந்து இருக்குது.
செம்ம சாஃப்டாக இருக்குங்க. இதுவுமே வந்து பிளாஸ்டிக், பட் வந்து ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அண்ட் இந்த ஹேண்டில்ஸுமே வந்து ப்ரீமியமாக இருக்குது. பியானோ பிளாக் த்ரூ அவுட் இது வந்து ரன் ஆகுது. பட் இந்த பியானோ பிளாக் பின்னாடி இங்கே ஒரு இலுமினேஷன் வந்து இங்கே இருக்குது. இந்த டாட்டட் பேட்டர்ன்ஸ் தெரியுதா? ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு இலுமினேஷன் இருக்குது. மெமரி சீட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டம்ஸ் வந்து 12 ஸ்பீக்கர் இருக்குது, விச் இஸ் டேக் ஓன் பை போஸ். ஓகேங்களா? ஸோ போஸ் ஆடியோ சிஸ்டம்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிகாலிட்டிக்கு இந்த வண்டிக்கு பஞ்சமே கிடையாது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம். ஸோ அம்ப்ரெல்லா ஹோல்டர்ஸ் இங்கே தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சும்மா ஒரு ஃபைல்ஸ் இல்லை பர்ஸ் அதெல்லாம் வந்து வைக்கலாம். ஸோ உள்ளே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது செம்ம வைட் ஓப்பனான ஒரு டோர்லேருந்து எலக்ட்ரிக் ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சூப்பராக இருக்குது. பெடல் ஆப்ஷன்ஸ் வந்து நார்மல் அந்த ரப்பர் பெடல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூஸ் பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்க்குறப்போ பின்னாடி உங்களுக்கு பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அண்ட் சைட் டோர்ஸ் இங்கே. ஸோ இந்த டோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த டோர். ஸோ அது வந்து நீங்கள் ஒன் டச் இங்கேயே வந்து நீங்கள் ப்ரெஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும், விச் இஸ் குட் திங். ஓகேங்களா? ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லெவலர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் வந்து பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்ட், எவ்வளோ லக்ஸுரியாக இருக்குன்னு. ஆக்சுவலி உள்ளே உட்காந்தா தான் தெரியும் உங்களுக்கு இந்த வண்டி எவ்வளோ வைடாக இருக்குன்னு. சீட்ஸ் சொல்லி ஆகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு. போல்ஸ்ட்ரிங்கெல்லாம் ஆப்வியஸ்லி செம்ம ஹீட்டட் இருக்குது, கூலிங் இருக்குது, எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்துருக்கு. ஆம்ரெஸ்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வைடாக இருக்குன்னு. லைக் மிட் டனல் பாருங்கள், சொல்லிகிட்டே போகலாம். ஆக்சுவலி இது வந்து நான் ஃபுல் பேக் பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன், அது வந்து ஃபுல் ஃப்ரண்ட் தள்ளி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு வேரியேஷன் காட்டணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ். ஓகேங்களா? உள்ளே உட்காந்துட்டோம். அண்ட் ஸோ இது தாங்க உங்களுக்கு டிரைவர் பொசிஷனில் இருந்து நீங்கள் வந்து வியூ பண்ணுறது. ஸ்டேரிங் வீல் செம்ம சங்கியாக இருக்குது. பியானோ பிளாக் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. சில்வர்ஸுமே வந்து அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு பியானோ பிளாக் கொடுக்குறது பிரச்சனை இல்லை. பட் இங்கே கொடுத்தது தான் பிரச்சனை. பாருங்கள் எவ்வளோ பியானோ பிளாக் வந்து இருக்குன்னு. த்ரூ அவுட் தி பாடி ஃபுல்லாக பியானோ பிளாக் ரன் ஆகுது. மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை. பட் வேறு வழி இல்லை. ஸோ ஈவன் இங்கே பாருங்கள் எங்கேயுமே வந்து உங்களுக்கு பியானோ பிளாக். ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. ஸ்க்ரீன் வைஸ் பார்க்குறப்போ இது வந்து 12.3 இன்ச், இது வந்து 12.3 இன்ச். ஸ்டேரிங் வீல் வந்து இது தான். ஆப்வியஸ்லி ரேடார் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, லைன் கீப் அசிஸ்ட் எல்லாமே, ப்ரௌஸ் த்ரூ பண்ணுற இன்ஃபர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து மீடியா கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ், கோ பேசஞ்சர் சைட் பார்க்குறப்போ இதுதான் உங்கள் வியூ. ஆக்சுவலி ஆம்ரெஸ்ட் தான் வந்து இதில் வந்து ஹைலைட்டே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆம்ரெஸ்ட்டுன்னு. வா ரொம்ப 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 பெருசு. அண்ட் இங்கேயுமே வந்து சும்மா ஒரு ஹோல்டர்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன்ஸில் வந்து பர்சஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே 2 கப்பி ஹோல்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு லெக்ஸஸ் இல்லை பென்ட்லி அந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்கிற கியர் ஷிஃப்டட் நாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது. ஹோல்டுமே வந்து ஆட்டோ ஹோல்டிங்கு கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் மோட்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ட்ரைவ் மோட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்வியஸ்லி. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் போகிறப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஸோ இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க பேட். அண்ட் இது வந்து நார்மல் தான், இது சும்மா இன்னொரு 2 ஃபோன் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்டுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா இருக்குது சி டைப் போட்டு, விச் இஸ் ஸோ குட். ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி இதுவே வந்து டச் பேனல் எல்சிடி இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஆப்வியஸ்லி என்கிட்ட கீ இல்லை, ஸோ அதனால தான் இது இலுமினேட் ஆகலை. அண்ட் உங்களுக்கு வந்து ஆம்பியன்ட் லைட்ஸ் வந்து இங்கே ரன் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த கேப்பில் வந்து த்ரூ அவுட் த பாடி வந்து ரன் ஆகுதுங்க. செம்மையாக இருக்குது. க்ளவ் பாக்ஸ் நீங்கள் எடுக்கிறப்போ செம்ம பெருசு தான். இந்த வண்டிக்கு வந்து கண்டிப்பாக பெருசாக தான் இருக்குது ஆப்வியஸ்லி, விச் இஸ் ஸோ குட். அண்ட் முன்னாடி வந்து பார்க்குறப்போ அது வந்து ஷிஃப்ட்டு, பட் நான் பேசுகிற முன்னாடி இது. ஸோ ஹெச்ஓடி வந்து இருக்குது, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேமே வந்துருக்கு. சப்வூஃபர்ஸ் இங்கே வந்து ஒரு பொசிஷன் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஐஆர்விஎம் பார்க்குறப்போ இது வந்து கேமராவுமே வந்து இருக்குது, ஆட்டோ டிமிங் ஃபங்க்ஷன்ஸுமே இருக்குது. நீங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டீசென்ட் சைஸ்டு ஒரு சன்ரூஃப் இருக்குது. அண்ட் பின்னாடியுமே வந்து இன்னொரு சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பேனரோமிக் ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது, பட் டுவல் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய ஹைட் வந்து
ஃபீட். ஓகேங்களா, எனக்கு மேலே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இது த்ரூ அவுட் தி பாடி 3rd row போனீங்கனாலும் உங்களுக்கு அதே ஸ்பேஸ் தான் வந்திருக்கு. இங்கேருந்து உங்களுக்கு ரியர் வியூவில் பார்க்குறப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ த்ரோ இருக்குன்னு. ஆப்வியஸ்லி நான் ஓட்டுறப்போ எனக்கு ரியர் வியூ வந்து நல்லா டீசெண்டாக இருக்குது. 8 பேர் உட்காந்தாலுமே நடுவில் உட்காந்தாலுமே உங்களுக்கு வந்து வியூ வந்து இப்படி தான் வந்திருக்கும். சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த வண்டி செம வைடுங்க, அதுதான் நான் வந்து மீன் பண்ணுறது. லக்ஸுரிக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அதனால தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வாங்குங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரு டிரைவர்ஸாக இருந்தாலுமே டிரைவர்ஸ் ஓரியன்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்க இன்ஜின் ஆப்ஷன்ஸ் 2.2 லிட்டர் டீசல். ஓகேங்களா, உங்களுக்கு பெடல் ஷிஃப்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸோ குட் அண்ட் எங்கேஜிங், பவர்ஃபுல். 200 ஹார்ஸ் பவர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டோரை நான் வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலான்னு சொன்னல டிரைவர்ஸ் நீங்கள். பட் இங்கே வந்து இப்படி நீங்கள் ஒரு டச் எடுத்தாலுமே எப்படியுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ 1 டச்சில் வந்து எலக்ட்ரிக்காகவே வந்து இது வந்து புஷ் ஆகிக்கும். உள்ள சீட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து இதாங்க, செம்ம லக்ஸுரி உள்ள. ஸோ இந்த ரெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ கான்ஃபிகர் பண்ணிக்கலான்னு. ஏன்னா அவ்வளோ த்ரூ அவுட், இவ்வளோ ஃப்ரண்ட் வரைக்கும் வரும், இவ்வளோ த்ரூ அவுட் பின்னாடி வரைக்கும் போகும். இந்த மாதிரி இருக்குது. ஆஸ்திரேலியாவில் 8 சீட்டராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த சீட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 7 சீட் ஆப்ஷன்ஸாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், விச் இஸ் ஸோ குட்ல. சீட்டிங் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், சீட் வந்து எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு. உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 கம்ஃபர்ட்டுங்க. அண்ட் உள்ளேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட்டன். ஸோ இங்கே நீங்கள் அமுத்துனீங்கன்னா டோர் அதே வந்து முடிக்கும். ஸோ பாக்கெட்ஸ்க்கு வந்து பஞ்சம் இல்லை, கபோல்ஸ்க்கு வந்து பிரச்சனை இல்லை, அண்ட் உங்களுக்கு சார்ஜிங்க்கு வந்து பிரச்சனை இல்லை, பாஸ் மோட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பிரச்சனை இல்லை. எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது, சைடில் இருக்க ரெண்டு சீட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் அண்ட் வென்டிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதோட டச் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, யூஸ் பண்ணிக்க, விச் இஸ் ஸோ குட்ல. ஸோ தம்பிள்மே வந்து 1 டச் தான். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லெக் ரூம் இருக்குது பாருங்கள், விச் இஸ் ஸோ குட். வாவ், செம்ம பெரிய லெக் ரூம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி டெடிக்கேட்டட் ஏசி வென்ட்ஸ் வந்து மேலே இருக்குது. ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக இங்கே இருக்குது. கப் ஹோல்டர்ஸுமே வந்து இருக்குது. அண்ட் அதோட ஃபங்க்ஷனிங் பாருங்கள் எவ்வளோ 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 அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலி இந்த வண்டி இந்தியாவுக்கு வந்து நல்ல சேல்ஸ் ஆகணும். நான் 3rd ஃப்ளோர், ஸோ இதை 3rd சீட்டை வந்து ஃபுல்லாக தம்பிள் பண்ணிட்டேன். அது எவ்வளோ நீட்டாக த்ரூ தி பாடி வந்து நீட்டாக வந்து உட்காந்துருக்குன்னு பாருங்கள், விச் இஸ் ஸோ குட். நான் பின்னாடி போகிறப்ப காட்டுறேன். அண்ட் உங்களுக்கான ஒரு சன்ரூஃப் அதுக்கான ஒரு சன்ரூஃப் இங்கே இருக்குது. ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. ஸோ 1 டச் ரெக்வஸ்ட் சென்ஸாக பாருங்கள், இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிபிலரில் இருக்க இந்த ஒரு மெட்டீரியல் டிசைனுமே வந்து சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக் தான், பட் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பின்னாடி வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து டைலைட்ஸ் வந்து இது தான். எங்கேயுமே அந்த க்யூப்ஸ், ஐஸ் க்யூப்ஸ் வந்து இங்கே ரன் ஆகுது. இது வந்து நார்மல் அந்த ரெட் லைட் எரியுங்களா, அது வந்து இங்கேருந்து த்ரூ அவுட் தி பாடி ரன் ஆகும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பொசிஷனிங் வந்து இங்கே இருக்குது. கீழே 2 க்யூப் வந்து இண்டிகேட்டர்ஸ், மேலே எல்லாமே பிரேக் லைட்டு. அண்ட் ரிவர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் லைட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கியாவோட லோகோ இங்கே இருக்குங்க. எஸ், ஸோ இதோட கேமரா பொசிஷனிங் இங்கே கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம பார்க்குறது ஸோ எலக்ட்ரிக் டெயில்கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் வந்து சொன்னேன். இங்கே பாருங்கள் 3rd ரோ, இந்த ரோ வந்து ஃபுல்லாக இப்படி பேக்கில் இழுத்தோம்னா ஸோ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இங்கே அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். இது வந்து ட்ரங்க்லேயே வந்து இதில் டீசெண்டாக உட்காந்துக்குது. ஸோ பெட் வந்து உங்களுக்கு வந்து செம்ம ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 ரோவுமே வந்து தள்ளிட்டிங்கன்னா ஃபுல்லாக 3000 லிட்டர்ஸ். இப்போது நம்ம இந்த ரோ ஆல் 3 ரோஸ் அப்லிஃப்டில் இருக்குன்னா இங்கே வந்து 600 லிட்டர்ஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ டீப்பாக உள்ளே போகுதுன்றது பாருங்கள். இவ்வளோ டீப்பாக போகிறது. ஸ்பேர் வீல் எங்கே இருக்குன்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸ்பேர் வீல் பட் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ 2nd ரோவோட அந்த எண்டில் கீழே வந்து அங்கே இருக்குது, அங்கேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதுதான். அண்ட் பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்ட், எவ்வளோ ப்ராக்டிகாலிட்டி இருக்குன்னு. 3 ரோ இருந்துமே 600 லிட்டர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது.
அண்ட் ஃப்ளாட் பெட்டாகவும் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா கான்ஃபிகரேஷனும் இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சு காட்டியிருக்கேன். இங்கேருந்து அந்த வியூ பாருங்கள், 2 சன்ரூஃபோட சூப்பராக இருக்குல்ல. எப் கண்டிப்பாக இந்த வண்டி வந்து இந்தியாவில் வந்தோடனே நல்லா ஃபேமஸ் ஆகணும். ஆக்சுவலி வந்து மக்கள் வந்து இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதுதான் வந்து மேட்ரு. பிராண்ட் வந்து கொண்டு வராங்க, ஆப்வியஸ்லி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம சேல்ஸில் காமிச்சா தான் இதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் அடுத்தடுத்த வேரியன்ட்ஸில் அடுத்தடுத்த இயரில் வந்து கொண்டு வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வண்டி கண்டிப்பாக வரணும். ஏன்னா நம்ம ஊரில் பீப்புள் மூவர்ஸ் வந்து அதிகம், ஃபேமிலி பேஸ்டாக நம்ம கார் வாங்குறது. வேறு வழியே இல்லாமல் ஃபார்ச்சுனர் யூஸ் பண்ணுறோம், MG Gloster, பட் 4x4 யார் யூஸ் பண்ணுறா? இது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் 2.2 லிட்டர் சாண்டஃபேல இருந்த அதே என்ஜின் டீசல் இங்கே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து ஹைவேஸில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 15 வந்து வந்திருக்கு, ஆப்வியஸ்லி 15 வந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வண்டி கண்டிப்பாக வந்தால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஒப்பீனியன்ஸ் என்னன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அன்டில் தென் அக்டோபர் 1st வீக் வந்து இந்த வண்டி இந்தியாவில் லான்ச் ஆகுது. பார்ப்போம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ். Bye.